இப்படிலாம் கோர்ட்ல குறுக்க பேசக்கூடாதுமா. எது சொல்றதா இருந்தாலும் சாட்சி கொண்டுல வந்து தான் சொல்லணும். அதுவும் நாங்க கூப்பிடும்போது தான் வரணும். உட்காருமா. சக்தி உட்காரு. என்ன அசோக், அப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவான்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான்னு சப் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. வாட் இஸ் திஸ்? எனக்கும் ஒன்றும் புரியல யுவர் ஆனர். இந்த போலீஸ் நம்பி தான் அப்ரூவரை ஒப்படைச்சோம். யுவர் ஆனர், போலீஸ் கிட்ட பேசும்போது கூட அப்ரூவரோட வந்துட்டு இருக்கோன்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்ப நடக்கிறதுல ஒண்ணுமே புரியல யுவர் ஆனர். யோ சொல்லியா? ஜட்ஜையா, நைட்டெல்லாம் போட்டு அடின்னு அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க ஐயா. நாங்க சொல்றபடி கோர்ட்ல அப்படியே சொல்லணும்னு சொன்னாங்க ஐயா. ஐயா, குற்றத்தை ஒத்துக்கிற சொல்லி அடின்னு அடிச்சாங்க ஐயா. ஆனா கடைசி வரைக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஐயா. ஏன்னா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்களா ஐயா. நடக்காததை எப்படியா ஒத்துக்கிற முடியும்? ஐயா, இவங்க சொல்றது எல்லாமே பொய்யா. என்னம்மா இதெல்லாம்? இப்படிதான் ஒருத்தர் போட்டு அடிப்பீங்களா? அசோக், உங்ககிட்ட வேற ஏதாவது சாட்சி இருக்கா? இல்ல மயிலார். யுவர் ஆனர், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நீங்க என்ன அனுமதிக்கணும். சொல்லுங்க. யுவர் ஆனர், இவங்க ப்ரொடியூஸ் பண்றதா சொன்ன அப்ரூவர் வரல. இவங்க கிட்ட வேற எந்த ஆதாரமும் இல்லைன்னு இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்ட புஷ்பா மேலையும் நீதிமணி மேலையும் எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. யார் அந்த சாட்சி? நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இப்பவே அவங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன். அப்ஜெக்ஷன் மை லார்ட். இப்படி திடுதிப்புன்னு வந்து ஒருத்தர் சாட்சி சொன்னா என்ன அர்த்தம்? மை லார்ட், அது யாரு என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த சாட்சியை நாங்க எப்படி ஏத்துக்கிறது? கோர்ட்ல சாட்சியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்டு. அசோக், நீங்க அப்ரூவரோட வரேன்னு சொன்னீங்க, ஆனா வரல. இவங்க சாட்சி இருக்குன்னு சொல்றாங்க, ப்ரொடியூஸ் பண்ணட்டும். சார், நீங்க சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. யுவர் ஆனர், அவங்க இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவாங்க. வெற்றி, என்ன நடக்குதுங்க? நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இரு சக்தி, பொறுமையா என்ன நடக்குதுன்னு பாப்போம். யுவர் ஆனர், நான் சொன்ன சாட்சி இவங்க தான். இனிமே ஒரே ஒருத்தரால மட்டும்தான் வெளியில கொண்டு வர முடியும். யாருக்காது? ரங்கநாயகி. என்னக்கா சொல்ற? ரங்கநாயகியா? இப்போதைக்கு என்னோட நம்பிக்கை எல்லாமே அந்த ரங்கநாயகி தாண்டா. அக்கா சொல்லிட்டல, அவங்க கையில காலில் விழுந்தாச்சும் அந்த ரங்கநாயகி அம்மாவை வச்சு உன்னை வெளியே எடுக்கிறேன். வெற்றி, என்ன இது? ஏய், எனக்கே ஒன்றும் புரியலடி. சைலன்ஸ், சைலன்ஸ். நீங்க கூண்ட்ல வந்து சொல்லுங்க. மை லார்ட், இந்த சாட்சியை ஏன் இவங்க திடீர்னு கூட்டிட்டு வந்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அசோக், சாட்சி எப்போ வேணா கூட்டிட்டு வரலாம். சாட்சி கிட்ட ஏதாவது குறுக்கு கேள்வி இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். யுவர் ஆனர், முதல்ல அவங்க சாட்சி சொல்லட்டும். அதுக்குள்ள ஏன் அசோக் இவ்வளவு பதட்டப்படுறாரு? இவங்கள முன்னாடியே உங்களுக்கு தெரியுமாமா? அவங்கள தெரியும். நிறைய தடவை எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க.
சொல்லப்போனா புஷ்பா ஒரு வகையில எனக்கு சம்மந்தி முறைதான் வேணும். இப்ப இவங்க மேல கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அது விஷயமா தான் நான் சாட்சி சொல்ல வந்திருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமா கோர்ட்ல சொல்லலாம். ஐயா, இவங்க மேல ஏன் கொலை குற்றம் சாட்டியிருக்காங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்லாம போயிட்டேன்னா அது ரொம்ப தப்பாயிடும். இவங்க 2 பேரும் கொலை முயற்சியில ஈடுபட்டதா சொல்ற அன்னைக்கு இவங்க என் கூட தான் இருந்தாங்க ஐயா. அதுக்கு நான் தான் சாட்சி. இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. சைலன்ஸ், சைலன்ஸ். நான் நிறைய தடவை சொல்லிட்டேமா, இன்னொரு தடவை இப்படி பேசுனீங்கன்னா கோர்ட் அவமரியாதைக்காக உங்க மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏய் உட்காரு உட்காரு. என்ன வெற்றி இது? உட்காரு. யுவர் ஆனர், இவங்க ஊர்ல பஞ்சாயத்து தலைவியா இருக்காங்க. இவங்களுக்கு ஊர்ல பெரிய மரியாதை இருக்கு. இவங்க எதுக்கு யுவர் ஆனர் போய் சொல்ல போறாங்க? நீங்க சொல்லுங்கம்மா. இவங்க 2 பேரும் கொலை முயற்சி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் என் கூட தான் இருந்தாங்க. நீங்க உறுதியா தான் சொல்றீங்களா? இவங்க 2 பேரும் உங்க கூட தான் இருந்தாங்களா? மைலா, இவங்களுக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் இடையில நிறைய மனஸ்தாபம் இருக்கு. அதனால இவங்க சாட்சியில உள்நோக்கம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இவங்க சொல்றது சுத்த பொய் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவரோட யூகத்துக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்களை கேட்டாங்கல்ல ஆதாரம் இருக்கா இல்லையான்னு. ரங்கநாயகி அம்மா சொல்றது பொய்ன்னு நிரூபிக்க இவங்க கிட்ட ஆதாரம் இருக்கா? சொல்லுங்க அசோக், உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? மிஸ்டர் அசோக், ஜட்ஜி கேக்குறாருல, சொல்லுங்க. இல்ல மை லார்ட். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். யுவர் ஆனர், இப்ப எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜோடிக்கப்பட்ட கேஸ். மீனாட்சி தரப்புல இருந்து இவங்களால எந்த அப்ரூவரையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. கேட்டா தப்பிச்சு போயிட்டாங்கன்னு புதுக்கதை சொல்றாங்க. அதை விட முக்கியம், நாங்க ஒரு முக்கியமான சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். இவங்க சொன்ன சாட்சியில இந்த கேஸ் நிக்காதுன்னு தெல்ல தெளிவா தெரியுது யுவர் ஆனர். அதனால இந்த கேஸை உடனடியா தள்ளுபடி செஞ்சு என்னுடைய கட்சிக்காரரை விடுதலை செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அசோக், நீங்க ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்க விரும்புறீங்களா? இல்ல மை லார்ட். நீங்க உட்காரலாமா? சரிங்க ஐயா. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட புஷ்பாவுக்கும் நீதிமணிக்கும் எதிராக எந்த சாட்சியும் அரசு தரப்பால் கொண்டு வர முடியவில்லை. அது மட்டுமில்லாமல் புஷ்பா தன்னுடன் இருந்ததாக தெளிவான வாக்குமூலத்தை ரங்கநாயகி கொடுத்திருக்கிறார். ஆகவே புஷ்பா மற்றும் நீதிமணி மேல் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் குற்றத்தை நிரூபிக்க முடியாததால் இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது.
த கோர்ட் இஸ் அர்ஜென்ட். வாழ்த்துக்கள் ரொம்ப சார். தேங்க்ஸ். மேடம் நன்றிங்க. சந்தோஷம் தானே? மத்தத வீட்டுல அப்போ நான் வரேன் மேடம். வாடா 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 Thanks, மாப்பிள்ளை அக்கா. செல்லக்குட்டி. வாடா. தேங்க்ஸ் மாமா. அம்மா நில்லுமா, அம்மா நில்லுமா. நீ வருத்தப்படாதம்மா, நான் விட மாட்டேன். நிச்சயமா இந்த கேஸை நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போவேம்மா. நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேம்மா. ஏய் நிறுத்தடி. இதுக்காக தான் இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ? கடைசியில என்ன ஆச்சுன்னு பார்த்தல. இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நான் சொன்னப்பவே நீ கேட்டிருந்தனா இந்த அசிங்கம் எல்லாம் நடந்திருக்குமா? இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தல. விஷம் கொடுத்து என்ன கொல்ல பார்த்தவ நல்லவளாயிட்டா. ஆனா நம்ம பொய் கேஸ் போட்டவங்களாயிட்டோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? ரங்கநாயகியத்தை இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. உன் பிடிவாதத்தால கடைசியில அவங்களையே மாத்திட்டல. அம்மா அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? சரிம்மா, நீ எதுக்கும் வருத்தப்படாத. எப்படி வருத்தப்படாம இருக்கிறது? இந்த கேஸ் கொடுக்காம இருந்திருந்தா நாம வீட்ல மானத்தோட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ எல்லாமே போச்சு. சரி வா போலாம். என்ன சக்தி மேடம், வணக்கம். எனக்கு இப்ப முகத்தை பார்க்கவே பிடிக்கல. வா போலாம். என்ன சொல்றா உங்க அம்மா? என் முகத்தை பார்க்க பிடிக்காம போடுறாளா? கரெக்ட் தானே? அது எப்படி முடியும்? நெஞ்சில கத்தியால கீறி அப்படியே மிளகா பொடியை தூவி விட்டா எப்படி தக 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 தகன்னு எரியுமோ அந்த மாதிரி நல்லா எரியணுடி. போய் சொல்லி வெளியில வந்துட்டு உனக்கு எதுக்கு இவ்வளவு திமிரு? ஆமாண்டி, திமிருதான். ஏன் தெரியுமா? நான் இப்ப உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் தான் உங்க அம்மாவை கொல்ல பார்த்தேன். அது மட்டும் இல்ல, விஷத்தை கலக்க சொன்னதும் நான் தான். உங்க அம்மாவை அடிச்சு பத்திரத்துல கையெழுத்து வாங்கினதும் நான் தான். இவ்ளோ பண்ணிருக்கனே, ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயமாவது உன்னால நிரூபிக்க முடிஞ்சுதா? முடியலல்ல. என்ன உன் பங்குக்கு என்ன 2-3 நாள் உள்ள வச்சுட்ட, அவ்வளவுதானே? அதான் இப்ப கோர்ட்டே சொல்லிருச்சே நான் ஒண்ணுமே பண்ணலன்னு. ஏய் இருடி, எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? கம்மி பண்ணுடி. இப்போ நீ பேசுற நேரம் இல்ல, நான் பேசுற நேரம். ஏண்டா என்கிட்ட மோதணும்னு உன் மொத்த குடும்பமும் கதறணும்டி. இனிமே ஒவ்வொரு நாளும் உங்க எல்லாருக்குமே நரகண்டி. சும்மா இருந்தவளை சீண்டி விட்டீங்கல்ல, இனிமே உங்களுக்கு இருக்கு. ஏய், அபாண்டமா எங்க 2 பேர் மேல பழி போட்டேல, அந்த கடவுளே வந்து எங்களை காப்பாத்திட்டாரு பார்த்தேல. நான் தான் சொன்னல, கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்னு. அந்த கடவுள் வேற யாரும் இல்ல, உன் மாமியார் ரங்கநாயகி அம்மா தான். பார்த்தல எப்படி வந்து நின்னாங்கன்னு. என்ன சொல்லி அவங்களை ஏமாத்தினேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா
இந்த விஷயம் இன்னைக்கே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, இன்னும் இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன். இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, இன்னும் நிறைய இருக்கு. சொல்லுங்க மேடம். ஏய், என்னாச்சு? எல்லாம் பக்காவா பண்ணியாச்சு மேடம். சரி, அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பு. கொஞ்ச நாளைக்கு அவனை தலைமறைவா இருக்க சொல்லு. இந்த ஊர் பக்கம்லாம் வர வேண்டாம்னு சொல்லு. புரியுதா? சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போயேன்பா. சரிங்க சார். வண்டி பாட்டியா? யோ சாகு குடு. போய் தண்ணி எடுத்து தம்பி. தம்பி 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 எந்திருப்பா, எந்திரு. சார் தம்பி ஓடுறேன் சார். சார் ஓடுறேன் சார். வாயா 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 புரியா. ஏய் 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 நில்லுடா போடா. ஏய் அத்தை, ஏய் நில்லு. பாடி இப்படி பாடி, கையை விடுமா. நாத்திக்கிட்ட பேசணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வா. மா சொல்றது கேளுமா. சக்தி, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, போ. வா. ஓ. பை பை பை. வாடா இங்க. எங்கடா போற? அக்கா வீட்டுக்கு. யார் அக்கா? என்னடா அக்கா நொக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இன்னும் என்னடா அக்கா நொக்கான்னு பேசிக்கிட்டு இருக்க? இல்ல மம்மி, நீங்க அப்பா கூட வாங்க, நான் அக்கா கூட போயிட்டு இருக்கேன். ஏய் ஏய் சண்முகம், என்ன கொழுப்பாடா உனக்கு? டேய், அதான் அக்கா மாமா வந்துட்டாங்கல்ல, இன்னும் ஏன் கொஞ்சிக்கிட்டு இருக்க? அது இல்ல மாமா, சக்தி அக்கா வீட்டுல கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. என்னடா சும்மா சக்தி சக்தின்னு சொல்லிட்டு இருக்க? இனிமே உங்க அக்காவும் இருக்க மாட்டா, அந்த வீடும் இருக்காது. அம்மா சொல்றதை கேளுமா. ஒழுங்கா வா சக்தி. அம்மா எதுவும் பேசாத. இனிமே அக்கா அக்கான்னு சொன்ன தொலைச்சிருவேன். வாடா மம்மி. வாடுறல மம்மி. ஓடா. அம்மா, சண்முகத்தை எடுத்துட்டு போறாங்கம்மா. விடுமா. நீ வண்டியில ஏறு. அம்மா ஏறி உட்காருடி. போ ஏறு. இவங்க 2 பேரும் கொலை முயற்சியில் ஈடுபட்டதா சொல்ற அன்னைக்கு இவங்க என் கூட தான்